ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கையில இவ்வளவு நாள் ஓடினாரு. அதுக்கான வெற்றி, அதுக்கான பலன் வர 18ஆம் தேதி அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற வாழ்த்தோட யாதும் அறியான் படத்துடைய இயக்குனர் திரு கோபி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இங்கு எங்களுடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கிற அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இவ்வளோ வச்சுருக்கேன், ஆனால் டைம் இல்லை. அதனால் மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே எங்கள் அழைப்பு ஏற்று வந்ததுனால ரொம்ப நன்றி. கீழே அமர்ந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி. இந்த வெளிச்சத்தில் என்னைய பேச விட்டு அழகாக பார்த்து என்னோட மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே தனித்தனியாக வாழ்த்தணும்னு நினச்சேன், சக்ஸஸ் மீட்டில் வாழ்த்தலாம். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் ப்ரோ, நீங்கள் பேசும்போது நிறையா இன்டரப்ட் வந்துச்சு. நம்ம இக்னோர் நெகட்டிவிட்டியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ, அதனால் தைரியமாக இருங்க, அடுத்து பார்த்துக்கலாம். நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். எல்லாருமே இந்த மேட்ரு ஏன் வச்சிங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. நிறைய இடத்துல ஒரு சில மீம்ஸ் கூட பார்த்தேன். நான் எப்படி இந்த படத்தில் இந்த சீன் வராது, நீங்கள் வேணால் பாருங்கள், பிளர் பண்ணிடுவாங்க, இல்லைனா கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக தான் சொன்னாங்க. நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக படம் வந்து பார்க்கலாம். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த எல்லா சீனுமே அந்த படத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. அப்புறம் சார் எல்லாருமே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி மிகைப்படுத்தி பேசுனது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ நானும் நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே படம் பார்க்க வரும்போது 0% எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க. நான் வந்து 2000 கோடி வசூல் பண்ணணும்னு நான் சொல்லலை. எங்கள் படத்தில் ஃபைட் இருக்குது, சாங் இருக்குதுன்னு நான் சொல்லி ட்ரோல் பண்ணல. ஸோ நீங்கள் 0% எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், சூர்யா சார் வந்து ஒரு படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பார், 5000 ரூபா இருந்தால் காய்கறி கடை வைப்பேன், 50,000 ரூபா இருந்தால் மளிகை கடை வைப்பேன், 5 லட்ச ரூபா இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இந்த படம் வந்து பட்ஜெட்டில் பண்ணதுனால நான் ஒரே ஒரு சீனை ஒரே ஒரு பேப்பரில் வச்சேன். நல்ல பட்ஜெட்டில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஏஐயில் ஒரு சிஜியில் கொண்டு வந்து வச்சுருப்பேன். பேன் இண்டியா படமாக பண்ணியிருந்தா சிஎம்னே வச்சுருக்க மாட்டேன், பிரதமர்னு கூட வச்சுருப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு அடுத்தடுத்த பட்ஜெட்டை பொறுத்து அடுத்தடுத்த படங்களில் எப்போவுமே என்னோடய படத்தில் அவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும். வந்திருக்க அனைவருக்கும், மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும், இந்த படத்தை எங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணி தர்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்கள் சார் கடைசியில் உட்காந்துருக்காங்க விவேகானந்த சாருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாருக்காவது நன்றி தெரிவிக்கலன்னா தவறாக நினச்சிக்காதீங்க. எல்லாரும் வந்து படத்தை பாருங்கள், சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கலாம். நன்றி.